விசிலை வெல்வதற்கு நீ தமிழ்நாட்டில் எவரும் பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நான் இன்றைக்கு அறிவேன். நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்று மட்டுமல்ல, முதலமைச்சர் என்றும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அரியணை அமரக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், புரட்சி தலைவரோடு பயணத்தை செய்தவன், புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணத்தை செய்திருக்கிறேன். அந்த தலைவரை பார்த்ததற்கு பிறகு இன்று இருக்கின்ற இயக்கங்கள் கூட்டணியாக இருக்கிறதே தவிர, ஒரு புறத்திலே 13 கட்சி கூட்டணி, ஒரு புறத்திலே 17 கட்சி கூட்டணி என்பது அனைத்தும் தகர்த்தெறிந்துவிட்டு ஒரே தலைவர் ஒரே கட்சி தான் வெற்றி பெற முடியும். அதுவும் விசில் சின்னத்தை இன்று உலகளவில் பரப்பி மட்டுமல்ல, விசிலை வெல்வதற்கு நீ தமிழ்நாட்டில் எவரும் பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நான் இன்றைக்கு அறிவேன். எல்லோரும் பார்த்தால் 10 பேரை அழைப்பது, எவ்வளவு உங்களிடத்திலே நிதி இருக்கிறது, செலவு செய்ய முடியுமா என்று கேட்பது, அதற்கு பிறகு ஒருவருக்கு சீட்டை கொடுப்பது, இது உலகத்தில் நடைபெறாத ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், நம்முடைய தலைவரை இனி தமிழ்நாட்டிலே வீழ்த்துவதற்கு எவரும் தமிழ் மண்ணிலே பிறக்கப் போவதில்லை, பிறக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய நம்முடைய தலைவரை பொறுத்தவரையிலும் நல்லாட்சி தமிழகத்திலே தருவதற்கு, தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தருவதற்கு, மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைமையை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பவனி வந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவரை பொறுத்தவரையிலும் எல்லோரும் நம்புகிறார்கள். தூய்மை ஆட்சி அவரால் மட்டும்தான் தர முடியும் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒருமனதாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் எல்லோரும் இன்றைக்கு அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். மனதார நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். வருகின்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இன்றல்ல என்றைக்கும் உங்களை பொறுத்தவரையிலும் முழு பாதுகாப்பு இந்த இயக்கத்தின் மூலமாக தரப்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு அத்தனை பேருக்கும், இங்கே வருகின்றிருக்கிற அத்தனை பேருக்கும் கழக தொண்டர்களோடு இணைந்து, மாவட்ட கழக செயலாளரோடு இணைந்து அந்த பணிகளை ஆற்றுவதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, நாளை அல்ல என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் நம்முடைய தளபதியை தவிர யாராலும் முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். வெற்றியை தேடி தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல, உங்களை அத்தனை பேரும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.